கர்த்தருக்குள் அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு புராண கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதியில அருமையான சகோதரனே சகோதரி, இந்த கால வேலையில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 2 மாதங்கள் நாம் அந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாடுகள் வழியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஊரடங்கில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஊரடங்கு நாட்களில் நாம் அநேக உபத்திரவப்பட்டோம், போராட்டம் நமக்குள்ளே காணப்பட்டோம். ஆனாலும் கூட தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியிருக்கிறார். இனிமேலும் நடத்துவார். இனிமேலும் தேவாதி தேவன் நம்மை வழி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்பை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சினார் தோட்டத்தை போல வற்றாது நீருற்றை போல இருப்பாய். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இப்படிப்பட்டதான வறட்சியான காலம் ஏறக்குறைய 2 மாதங்கள். இந்த 2 மாதங்களை கடந்து நாம் வந்திருக்கிறோம். இந்த ஊரடங்கு நிமித்தம் நமக்கு அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இதன் மத்தியிலே நாம் காணப்பட்டிருக்கிறோம். அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குற தேவாதி தேவன், இசை 58:11 நாம் வாசிக்கிற பிரகாரமாய் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த போராட்டத்தின் மத்தியில் எப்படி நினமுள்ளதாக்குவார் சொல்லி பார்க்கிறதான வேலையில நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும், கண்களின் ஒளி இருதயத்தை குறிப்பாக்கும், நற்செய்தியோ எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று எழுதுகிறார். அருமையான சகோதரனே சகோதரி, எலும்புகளை புஷ்டியாக்குகிறதான நற்செய்தியை தேவனது நாளில் கொடுக்க முடியாது என்னை படித்திருக்கிறார். நீதிமன்றங்கள் 15:30 நாம் வாசிக்கும் போது தெளிவாக எழுதப்பட்டது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நாம் பார்க்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கணும். ஆனால் நற்செய்தி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்கும். உன் எலும்புகளுக்குள்ளே அந்த நினைவுள்ளது இல்லாமல் போனால் உன் சரீரத்தில் ரத்தம் இல்லை, உன் சரீரத்தில் சோர்வு, உன் சரீரத்தில் பலவீனம், இரத்தமின்மை, இப்படி அநேக காரியங்கள் உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது பிரசங்கி புத்தகத்தில் 15:5 கர்ப்பவதியின் வயிற்றுக்குள்ளே எலும்புகள் உருவாகும் வழி என்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல தேவனுடைய செயல்களை நீ அறிய மாட்டாய். கர்ப்பவதியின் வயிற்றுக்குள்ளே எலும்புகள் உருவாகும் வழி, இந்த எலும்புகள் எப்படி உருவாகுது, கர்ப்பவதியின் வயிற்றில் எப்படி எலும்புகள் உருவாகுது என்று சொல்லி ஒருவரும் ஒரு காலம் அறிந்திருக்கிறது. வேதத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். அவர் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். முதலாவதாக கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எலும்புகள் அங்கே உலர்ந்து போயிருந்தது. அருமையான சகோதரனே சகோதரி, எலும்புகள் உலர்ந்து போனால் அந்த எலும்புகளுக்குள்ளே நினமில்லை என்று அர்த்தம். அந்த எலும்புகளுக்குள்ளே அந்த கொழுப்பு இல்லை என்ற அர்த்தம். அந்த கொழுப்பு
அக்கினினாலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உஷ்ணத்தினாலே சூடாக்கப்பட்டு ரத்தமாக வெளிவருகிறது. இங்கே நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்போது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ எலும்புகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாகி மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் அவைகள் ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று தேச நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்டு இவர்கள் மேல் உயிரிடும்படியாக இவர்கள் மேல் ஊதி என்று சொல்லி என்று சொன்னார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது ஒரு போரிலே கொலையுண்டு போன அவர்களுடைய எலும்புகள் ஒரு பள்ளத்தாக்கிலே திரளாய் கிடந்தது. அந்த எலும்புகள், தேவன் கேட்கிறார் எசேக்கியாவை பார்த்து, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நீர் அதை அறிவீர். அவன் முந்தி கொண்டு இல்லைன்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்ல, இல்லை நடக்கும்னு சொல்ல. அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீரே அறிவீர். அவர்கிட்டே கொடுத்துடணும், அவரால் தான் முடியும். சொன்னார், இந்த எலும்புகளை பார்த்து நீர் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன உடனே, இவன் தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அந்த எலும்புகள் உயிரடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த எலும்புகள் உலர்ந்த நிலையில் இருந்தது. நீங்க அநேகர் இடுகாட்டுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய எலும்புகள் இருக்கும். அதில் நிறைய அப்படியே அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர்ந்து போய் நிறைய ஓட்டை போட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காய்ந்து போயிருக்கும். யோபு சொல்லுகிறார் 30ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில், உயிரோடு இருக்கும்போதே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், என் எலும்புகள் காய்ந்து போயிடுச்சான், உஷ்ணத்தினால என் எலும்புகள் காய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, என் தோல் என் மேல் கருத்து போயிற்றுது, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. அவருடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறார். நான் மலைப்பாம்புக்கும் சகோதரன் கோட்டான்களுக்கு தோழனுமானேன், என் எலும்பு கருத்து போயிடுச்சான். அவர் தோல் கருத்து போயிற்று, என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று, என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகின் ஓலமாகவும் மாறினது. உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகும்போது, பாடுகள் வழியாய் அவர் கடந்து வரும்போது அவர் விடுகிற ஒப்பாரி இது, ஓலம் இது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் படுகிற பாடுகளை குறித்து சொல்கிறார். ஆனால் தேவனை நிந்திக்காதபடிக்கு, தூஷிக்காதபடிக்கு பார்த்து கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். மனைவி சொல்லும் போது, கர்த்தர் கையில நன்மையை சாப்பிட்டு நாம தீமையை சாப்பிடக்கூடாதா என்று சொன்னார். அவர் உதடுகளால் பாவம் செய்தார். ஆனால் தன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து அவர் சொல்கிறார். என் எலும்புகள் காய்ந்து போயிற்று, உஷ்ணத்தினாலே காய்ந்து போயிற்று. உஷ்ணம் எப்படி இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு அவை வைத்த அளவில் இருக்க வேண்டும். 98/4 அவ்வளவுதான். அது கீழே இருந்தால் அவங்களுக்கு கோல்ட் ஆகி சன்னி வந்துடும். அதிகமாக போனால் காய்ச்சல். அவர் சொல்ல, உஷ்ணத்தினாலே என் எலும்புகள் காய்ந்து போயிடுச்சான். அளவோடு வைத்திருக்கிறார். தேவாதி தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தேவன் அந்த ஆவியை கொடுக்கும்போது, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதும்போது, அவர் அந்த ஜீவ சுவாசத்திலே அக்கினியை ஊதினார்.
அளவோடு வைத்தார். அதிகமாக போனால் காய்ச்சல் 100 டிகிரி ஆயிடுச்சு, 102 டிகிரி ஆயிடுச்சு, 99 டிகிரி ஆயிடுச்சு, 104 டிகிரி ஆயிடுச்சு உஷ்ணம். காய்ச்சல் வந்து அச்சரம் அடிக்குது அப்படியே. ஆனால் குறைவாய் போயிடுச்சா அவ்வளவுதான், சென்னை வரைக்கும் வச்சு. அருமையான சகோதரனே சகோதரி, எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. எலும்புகள் உலர்ந்து போகிற காரணம் என்ன? இங்கே வேத புத்தகத்தில் நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லுகிறாங்க. நீதிமொழிகள் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம், அருமையான சகோதரனே சகோதரி, நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆமென், நீதிமொழிகள் 15 4 ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நம்முடைய ஆவி நொறுங்கி போனா எலும்புகளுக்குள்ள அவைகள் நொறுக்கப்படும். 13 வாசிக்கும்போது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். இந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான், உஷ்ணம் குடுமான அளவில் சரியான அளவில் இருந்தால் தான் எலும்புகளில் ஆரோக்கியம் இருக்கும். எலும்பு உலர்ந்து போகாது, காய்ந்து போகாது. அப்போது அந்த ஆவி வந்து முறிந்து போதா. எப்படி முறிந்து போகுதுன்னு சொன்னால், வேதத்தில் ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். நாம் நம்முடைய நாவில் மாறி மாறி பேசும்போது, நம்முடைய நாவாலே நம்ம புரட்டி பேசும்போது நம்முடைய ஆவி நொறுக்கப்படும். நமக்குள்ளே இருக்கிற ஆவி நொறுக்கப்படும். நேற்று இப்படி பேசுகிறான், அதே வார்த்தையை இன்னைக்கு இப்படி பேசுகிறான், பொய் பேசுகிறான், புரட்டு பேசுகிறான், அநியாயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆவி நொறுங்கி போகும். தினந்தோறும் பால் பாத்திரத்தில் பால் காசுறோம், நல்லா தான் வருது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பால் கெட்டு போகுது, தெரிந்து போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால் நம்ம சரியாக அந்த பாத்திரத்தை சரியாக துளைக்க இருக்க மாட்டாங்க. அப்போது அது என்ன ஆகண்டான்னா, அந்த பால் திரிந்து போகும். அப்போது நமக்குள் இருக்கிற அந்த பாத்திரம், நமக்குள் இருக்கிற அந்த எலும்புகளுக்குள்ளே, நமக்குள் இருக்கிற அந்த ஆவி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நாவின் மாறுபாடு இருந்தால் ஆவி நொறுக்கப்படும். 13ஆவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நம்ம மன மகிழ்ச்சியாக அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். ஆனால் மன துக்கத்தினால், நம்ம மனசில் துக்கம் இருந்ததுன்னா ஆவி முறிந்து போகும். அதான் நம்மளை பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப துக்கமாக இருக்கிற, ஏன் முகம் மாறி போயிருக்கு. நிறைய பேர் இப்படி சொல்கிறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அருமையான சகோதரனே சகோதரி, அதே நீங்கள் நீதிமன்ற புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கேயும் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 3:22 தெளிவாக எழுதப்பட்ட ஒரு காரியம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆவி முறிஞ்சு போச்சானா எலும்புகள் உலர்ந்து போகும். புரியுதுங்களா? நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும், மனோ துக்கம் ஆவியை நொறுக்கும். ஆவி நொறுங்கி போனால், ஆவி முறிந்து போனால் எலும்புகள் உலர்ந்து போகும். இந்த எலும்புகள் உலர்ந்து போகிறதுக்கு எத்தனை காரியங்கள் உண்டு. மாறுபாடு, ஆவியின் மாறுபாடு, நம்முடைய மாறுபாடான வாழ்க்கை மாற்றி போடும். நீங்கள் 18-14 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கப்படும். முறிந்த ஆவி போச்சுன்னா யாராலும் தாங்க முடியாது. அது உலர்ந்து போகும். உலர்ந்து போகாதபடிக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே அக்கினி காணப்பட வேண்டும். பாவம் இருந்ததுன்னா போச்சு. நீங்கள் நீதிமொழிகள் 15:30 ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, கண்களின் ஒளி இருதயத்தை போக்க நச்சை தான் எலும்புகளை புஷ்டியா. அப்போ ஆண்டருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது இது எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆவி முறிந்து போனால் எலும்புகள் உலர்ந்து போகும்.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது, நற்செய்தி வரும்போது, நல்ல செய்தி வரும்போது, நல்ல செய்தி என்று சொன்னால் அது வேத புத்தகத்தில் வருகிற வார்த்தைகள் தான். எல்லா செய்தியும் ஒரு நாள் மாறி போகும். இன்றைக்கு அவன் ஒரு நேரம் சிரிப்பாங்க, ஒரு நேரம் அழுவாங்க, ஒரு நேரம் நல்ல செய்தி வரும், ஒரு நாள் கெட்ட செய்தி வர்றது மாறி போய்கொண்டிருக்கும். ஆனால் இந்த வேதத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை புஷ்டியாக்கும். பாவம், சரீரத்தில் பாவம் இருந்தால் சொல்ல ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீத புத்தகத்தில் அருமையான 109:18 சங்கீத புத்தகத்தில் 109:18 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரியே, இந்த கொரோனா நிமித்தம் யாரையும் அருகில் வைத்துக் கொள்ளாதபடி தனித்து இந்த காரியத்தை நாங்கள் தனித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தனித்து யூடியூப்பில் இந்த வலைதளத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறது கூட ஆட்களை வைத்துக் கொள்கிறதில்லை. அருமையான சகோதரி, நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் வருகிற உத்தரவுகளை நாம் மதிக்க வேண்டும். அரசாங்கத்தில் நமக்கு கொடுக்குற ஏன்னு சொன்னால், வேதத்தில் மிக தெளிவாக எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணும் என்று சொல்லும்போது, ராஜாக்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். ரோமர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் அருமையான சகோதரியே நீங்கள் வாசிக்கும்போது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்களாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதிகாரத்துக்கு நியமிக்கிறவன் எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை அறிவித்துக் கொள்கிறார்கள். ஆகவே அருமையான சகோதரி, நமக்கு மேலான அதிகாரம் படைத்தவர்கள். ஆண்டவரால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் தான் அந்த அதிகாரத்தை நமக்கு மேலாக வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு நாம் கீழ்ப்படியும். ஆகவே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரியங்கள் அருமையான சகோதரி, இங்கே சங்கீதம் 109 அமேன் இவ்வளோமா எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். பார்த்தீங்கன்னா 8வது வசனம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அவன் உள்ளத்திலே தண்ணீரை போலவும் எலும்புகளை எண்ணெயை போலவும் பாயும். சாபம் ஒரு மனுஷனை அவன் எலும்புகளுக்குள்ள எண்ணெயை போல பாயும். இது நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். துணி மாறி உடுத்திக்கிறான் சாபத்தை. அது அவன் உள்ளத்திலே தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளிலே எண்ணெய் போலவும் பாயும். அவன் எலும்புகளுக்குள்ளே எண்ணெய் போலவும் பாயும்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தண்ணீரை மேலே ஊற்றுனீங்கன்னா அது அங்கே படும், அது அடுத்தது கீழே போயிடும். எண்ணெயை நீங்கள் தலையில் ஊற்றிங்கன்னா அப்படியே வழிந்து மெல்ல 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 வழிந்து கால் வரைக்கும் போயிடும். எவ்வளோ தூரம் சரீரம் போது அவ்வளோ தூரம் இறங்கி போகும். இந்த எண்ணெயை மாறி பாயமா சாபம். இந்த சாபம் எப்படி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில் சங்கீத புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அருமையான சகோதரி 38:3 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தால் இந்த சாபம் ஒரு மனுஷனை எந்த நிலையில் கொண்டு போய்விடும் என்று சொல்லி வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். 38ஆம் அதிகாரம் 3வது. 9 கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. பாவத்தினால இந்த எலும்புகளில் எப்படி சௌக்கியம் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னால், பாவத்தினால எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எலும்பில் வருகிற எலும்புகள் தோய்ந்து போனால், எலும்புகள் உலர்ந்து போனால் நம்ம சரீரத்தில் பலவீனம் வரும், சோர்வு வரும், அசதி வரும், எல்லா காரியங்களும் உண்டாகும்.
இது எதனால் உண்டாகுதுன்னா, பாவத்தினாலே என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எலும்புகளில் பாவத்தினால தான் சௌக்கியம் இல்லையா? இந்த பாவம் தான் ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் கூட நிறைய 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 காரியங்கள் உண்டு. நாம் அது கூட கடந்து போகிறோம். சரி, பாவம் என்ன? நிறைய பேர் சொல்லலாம், நான் எந்த பாவமும் பண்ணல, நான் சின்ன வயசுலேருந்து நான் இப்படியே இருந்துட்டேன், அப்படியே இருந்துட்டேன், நான் எந்த விதமான பாவ காரியமும் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அருமையான சகோதரி, நாம் அறியாமலே அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்துக்கொள்ளும், அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாவிட்டால் வீட்டு வாசல்லே படுத்து இருக்கும் பாவம். அருமையான சகோதரி, வீட்டு வாசலிலே படுத்திருக்கிறது. பாவத்தை சாத்தான பிசாச பாவம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அவன் தான் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு, அதெல்லாம் படுத்திருக்கோம், வாசல்லே படுத்திருக்குமா? எது படுத்திருக்கோம்? பாவம் படுத்திருக்கோமா? அப்போ பாவத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது. அந்த உருவம் என்னவென்று சொன்னால், அது சாத்தானாக காணப்படுகிறான், பாவத்தை கொண்டு வருகிறான். நிறைய பேர் யாருன்னா கஷ்டப்பட்டாங்க, ஐயோ பாவனாங்க. அது இல்லை பாவம். பாவம் என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் இதுதான், நன்மை செய்யாதபடிக்கு, நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாதவன் பாவம். வீட்டு வாசலில் பாவம் படுத்திருக்கு. லாசரு அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய புற்களை, அவனுடைய புண்களை நாய் நக்கினதான். மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யான் வீட்டு வாசலில் படுத்திருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் தினந்தோறும் சம்பிரதாயமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் இந்த மனுஷனும் அவன் மேஜை மீது இருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிட ஆசையாக இருக்கு. ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு நாள் இவனும் மரித்தான், அவனும் மரித்தான். ஆனால் இங்கே புண்கள், யார் புண்ணை நாய்கள் நக்கினதோ அந்த லாசர் என்கிறதான மனுஷன் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆனால் தினந்தோறும் சம்பிரதாயமாக சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த ஐஸ்வர்யவான் அக்கினியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐயோ, நான் கொடிய வேதனைப்படுகிறேனே, அதோ என் வீட்டு வாசலடையில் இருந்த அந்த லாசருவை விரல தண்ணீரால் தொட்டிய நாவை குளிரப்படும் என்று சொன்னான். அருமையான சகோதரி, நன்மை செய்தால் மேன்மை. அவன் நன்மை செய்த தன் வீட்டு வாசலில ஒரு ஆமேன் சோத்திர ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் கவனிக்கவே இல்லை. தினதோறும் சம்பிரதாயமாக சாப்பிட்டான். இன்றைக்கு அநேகர் அந்த காரியங்களை செய்கிறாங்க. இந்த வறட்சியான காலங்களில், இந்த சூழ்நிலைகளில் அருமையான சகோதரி, நம்மால் இயன்றதை செய்யாதபடிக்கு அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள கடந்து வராங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை பயன்படுத்தி அநேகருக்கு இந்த நாளில் நாம் உதவி செய்யணும். நம்மிடத்துல இருக்கிறதுல ஒரு சிறு அடை, சாரி பார்த்து ஒரு சிறு அடைய பண்ணி கொடுத்தா. முதல்ல அவ கையில இருந்து ஒரு கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் ஒரு கைப்பிடி மாவு, அவ்வளவுதான் இருந்தது. நான் சாப்பிட்டு சாக போறேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அதிலே ஒரு சிறு அடையை பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அந்த கலசத்துல எண்ணெயும் அந்த மா செய்கிற தொட்டில மாவு குறைவுபடவே இல்லை. கொடுத்து பார். அருமையான சகோதரி, நன்மை செய்தால் மேன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே சங்கீதக்காரன் சொல்றார் 51:3, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இப்போ 10 நிற்குதுன்னு சொன்னார். இப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அவர் செய்த பாவம், இச்சையினால் செய்த பாவம், சரீரத்தில் செய்த பாவம், அநியாயமாய் செய்த பாவம் எப்போதும் அவருக்கு முன்பாக நிற்கிறது தான். நாம் செய்கிற பாவம் நமக்கு முன்பாக நிற்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் தேடி வந்தால் நமக்கு இருக்கிற பாவம், நாம் செய்த பாவம் முன்னாடி போய் நிற்கும். வீட்டு வாசலில் படுத்திருக்க முன்னாடி நிற்கும். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபு என்னாகமம் 32:23
உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அவன் கலகம் பண்ணான். சொல்றார், இப்படி செய்வதனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டு நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். உன் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்ன, ஒரு இடத்துக்கு 12 பேர் ஒன்றா போய் ஒரு தேசத்தை, கானான் தேசத்தை பிடிக்கும்படியாக கடந்து போகிறாங்க. முதலாவது கொடுத்த தேசம் பார்த்த உடனேயும் ரூபனும் மற்றவங்களும் சொல்கிறாங்க, இந்த தேசங்களை எங்களுக்கு கொடுத்துருங்க. சொன்னார், நல்லது, இப்படியெல்லாம் நீங்கள் கலகம் செய்யக்கூடாது. நீங்கள் கூடவே எல்லாவற்றையும் பிடித்து கொண்டவுடனே உங்களுக்கு அது கொடுக்கப்படும். அப்படி இல்லை என்றால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் கலகம் செய்வது பார்த்தீங்கன்னா அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள கடந்து வர்றதை பார்க்கும். என் ஜனங்களுக்குள்ள அங்கே இங்கே கோல் சொல்லி திரியாயாக, இரத்த பழிக்கு உட்படாயாக என்று எழுதப்பட்டிருக்கும் 19:16 லேவியாம் புத்தகத்தில். அருமையான சகோதரன் சகோதரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கலகம் செய்யணும். பாவனை தொடர்ந்து பிடிக்கும். அது மாத்திரமில்லை, பாவம் சும்மா விட்டுறாது. வாசலில் படுத்திருக்கோம், முன்னாடி நிற்கும், நீ எங்கே போனாலும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ பாம்பே, டெல்லி, இன்னும் கூட போ, இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கே போனாலும் அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அது ஒன்று விடாது. உன் பாவம் ஒன்று கூட. இன்னும் ஒரு படி மேலே போனால் யோபு சொல்கிறார், என் பாவம் அவன் வாழ வயதின் பாவங்கனாலே அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். அவன் எலும்புகளுக்குள்ளே வாழ வயதின் பாவங்கனால அவன் எலும்புகளுக்குள்ளே படுத்துக்கொள்ளுமா, மண்ணில் படுத்துக்கொள்ளுமா பாவம். வாழ வயதின் பாவம் மண்ணில் படுத்துக்கொள்ளும். எழுந்திருக்க விடாது, கூடவே இருக்கும். நிறைய பாவங்கள் வேத புத்தகத்தில் ஏகப்பட்ட பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான சகோதரன் சகோதரி, நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாக்கோப்பு 4:17 நன்மை செய்தால் மேன்மை. நன்மை செய்யும்போது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. செய்யாவிட்டால் பாவம். நன்மை செய்ய முடியல, சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்மளால செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டான். ஒரு அட்ரஸ் கேட்க வரவனுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேன். போய் அங்கே எங்கன்னா போய் கேள்வியாமோ, அதை சொல்கிறதுக்கு சகிச்சுக்கிற நிறைய ஜனங்களை நான் பார்த்துருக்குறேன். தண்ணீர் கொடுக்கறதுக்கு பேசுகிற ஜனங்களை நான் பார்த்துருக்குறேன். அருமையான சகோதரன் சகோதரி, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. அது ஒரு பாவமாக இருக்கும். இது மாத்திரமல்ல அருமையான சகோதரன் சகோதரி, இன்னும் ஏராளமான பாவங்கள். ரோமர் 7:19-20 வாசிக்கும் போது, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிற நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. விரும்புகிற நன்மை செய்யல, விரும்பாத தீமையை செய்யல. நான் அதை விரும்பலை, அதை தீமையை செய்ய விரும்பலை, ஆனால் செய்யலை. அது நான் செய்யலை, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் உள்ளே வந்துச்சு. வாசலில் படுத்துன்னு இருக்குது, முன்னாடி நிற்குது, எங்கே போனாலும் துரத்துது, கூடவே படுத்துக்குது. இப்போ உள்ளுக்குள்ளவே இருக்குது. உள்ளுக்குள்ள பாவம் இருந்ததுனால இந்த காரியங்கள்லாம் செய்யும். விரும்புகிற நன்மை செய்யாது. பாவம் மகா கொடியது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்க செய்யாமல் இராது. அது ஒரு பாவமாக இருக்கும். இப்படி நிறைய நிறைய பாவங்கள், ஏராளமான பாவங்கள். நீதிமொழிகள் புத்தகத்தில் 5:22 உன் பாவம் உன்னை கட்டி போடும். 1 தீமோத்தேயு 5:24 உன் பாவம் உன்னை முந்திக்கொள்ளும். நீ போறதுக்கு முன்னாடி அது முந்திக்கும். உன்னை தொடர்ந்து பிடிக்கிறது மாத்திரமல்ல, அது உனக்கு முன்னாடி நியாயத்திற்குனால உனக்கு முன்னாடி முந்திக்கும். அது இல்லையா, சாதாரணமான காரியம் அல்ல. நிறைய பேர் ஐயோ நான் அந்த பாவலம் செய்யல, இந்த பாவம் நிறைய நம்ம அறியாமல் செஞ்சுருக்கோம். உபாகம புத்தகத்தில் 23:21 ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணினா அதை செஞ்சிடணும் ஆண்டவருக்கு. அப்படின்னு சொல்லி செய்யலடான்னா அது உனக்கு பாவமாக இருக்கும். 24:15 வேலை செஞ்ச நாளில் அவன் கூலி அவனுக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அவன் என்ன நோக்கி முறையிடுவான்னு அது உனக்கு பாவமாக இருக்கும். எப்படிலாம் இருக்குது பாருங்க பாவம். நாம் அதெல்லாம் அதிகமாக செய்கிறோம். இன்னும் 1 சாமுவேல் புத்தகத்தில் 12:23 சொல்கிறாரு,
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேனாகில் பாவம் செய்கிறவனாக இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக. விண்ணப்பம் பண்ணணும் இன்னொருத்தருக்காக, அப்படி நீ செய்யலன்னா அது பாவம். அருமையான சகோதரனே சகோதரி, பாவம் அதெல்லாம் பாவம். இந்த பாவெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைய நிறைய இருக்கு. பாவம் போக வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை உள்ள வரணும், தேவனுடைய வார்த்தை உள்ள வரணும். அதான் கண்களின் ஒளி இருதயத்தை குறிப்பாக்க, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்னும் ஒரு படி அவன் நீங்கள் புலம்பல் புத்தகத்தில் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அருமையான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் ஆமென், ஆண்டவர் உங்களோடு கூட ஆவியானவர் முகமுகமாய் பேசுகிறார். இல்லையா? ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா, இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தையின்படியே, ஆமென், பேசியிருக்கிற வார்த்தையின்படியே நாம் அதை புலம்பல் 1:13, உயரத்திலிருந்து என் எலும்புகளுக்குள்ள அக்கினியை அனுப்பினார், அவர் அவைகள் பற்றி எரிகிறது, என் கால்களுக்கு வலையை வீசினார், என் பின்னிட்டு விழப்படினார், என்னை பாழாக்கினார், நித்தம் நான் பலட்சியப்பட்டு போவேன். உயரத்திலிருந்து என் எலும்புகளுக்குள்ள அக்கினியை அனுப்பினார். இந்த அக்கினி எப்படி வருது? எலும்புகளுக்குள்ள உயரத்துல இருந்து வார்த்தை, தேவனோடு பேசினார். இதுதான் அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை இது பண்ணுமா. எரேமியா புத்தகத்தில் 5 அதிகாரம் 14வது, என் வார்த்தைகள் அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது. என் வார்த்தைகள் அக்கினி, உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினி, உன் எலும்புகளை, உன்னுடைய ஜனங்களை விலகுமாக்குவேன். அக்கினி. எரேமியா 5:14, எரேமியா 23, 29, எரேமியா 20:9. வார்த்தை அக்கினி 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 என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தை அக்கினி. அவருடைய வார்த்தை உனக்குள்ள வந்தா மாத்திரம்தான், இந்த அக்கினி உள்ள வந்தா மாத்திரம்தான் உன் எலும்புகளுக்குள்ள உஷ்ணம் வரும், உன் எலும்புகளுக்குள்ள புஷ்டியா இருக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட முகமுகமாக பேசுகிறார். இந்த வார்த்தைகளை வலைதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நற்செய்தி உன் எலும்புகளை புஷ்டியாக்கும். தேவனுடைய வார்த்தைகள் அக்கினியா இருக்கிறது, அக்கினி. சங்கீதக்காரன் சொன்ன, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர். அவன் விளக்கா மாறிட்டான். ஏத்துறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரணும். ஆண்டவருடைய வார்த்தை அக்கினியா வந்தாதான் விளக்கு எரி. வார்த்தை உனக்குள்ள இருந்தா அக்கினியா நீ எரிந்து பிரகாசிப்ப. யோவான் 5:30, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள். அக்கினி. சரி, இந்த எலும்புல எப்படி பாவம் வந்தது? இது ஏதோ இன்னைக்கு நேற்று வந்ததில்லை இந்த பாவம். இந்த எலும்புல நீங்க பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 13 அதிகாரம் 26 வசனத்துல அந்த தண்டை கண்டு ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை எலிசா அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அது எலிசாவின் எலும்புகள் அந்த கல்லறைக்குள்ள இருக்குது. ஒரு மனுஷன் மரித்து போனா அந்த மரித்து போன மனுஷன் அந்த கல்லறைகளுக்குள்ள அடக்கம் பண்ண போகையில் எலிசாவின் கல்லறை கட்டி அதில் போட்டாங்க. அவனை இவன் பிரேதம் போய் விழுந்த உடனே எலிசாவின் எலும்புக்கு மேலே விழுந்தான் பாருங்க. விழுந்த உடனே இவன் உயிரடைஞ்சிட்டான். எலிசா இறந்த பிறகு உயிரோடு எழுப்பினான். அவனுடைய எலும்புகளுக்குள்ள அக்கினி இருந்தது. நீங்கள் பாருங்க, இறந்து போன பிரேதத்தை கை தொட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி ஆகிடும். நீங்கள் என்னதான் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட அது ஹீட் ஆகாது. அவ்வளோ சில்லுன்னு ஆகிடும், ஐஸ் மாதிரி. ஆனால் எலிசா, ஏன்னா அப்போ உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். உடம்புக்கு ஹீட்டு போனாவே அவ்வளோதான், போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் எலிசாவின் எலும்புக்கு மேலே பட்டவனே நான் எலிசாவின் எலும்புகளில் அந்த அக்கினி இருந்து கொண்டு இருக்கும். மேலே விழுந்த உடனே இவன் அக்கினியாக எரிய ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கு ஆவியாளர்களோடு சரி, எங்கதான் இந்த அக்கினி இல்லாமல் போச்சு? இந்த எலும்புகளில் அக்கினி எங்கே போச்சுன்னு சொன்னால், இந்த எலும்புகளில் இருக்கிற அக்கினியை முதலாவது அணைக்கப்பட்டது எங்கடான்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்தில். எலும்புகளில் எப்படி பாவம் உண்டாயிற்று? பாவம் எங்கிருந்து வந்தது? ஏதேன் தோட்டத்தில்.
இந்த பாவம் எலும்புகளுக்குள்ள எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில ஆதாமுடைய எலும்பு 3 விதமான எலும்பு, 21 எலும்பு வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 21 விதமான எலும்புகள் உண்டு. நாம் 3 எலும்புகளை பார்க்க போகிறோம். ஆதாமின் எலும்பு, யோசேப்பின் எலும்பு, இயேசுவின் எலும்பு. இந்த ஆதாமின் எலும்பு என்னன்னா பூமியில பாவத்தை கொண்டு வந்தது. எப்படி ஆதாமின் எலும்பு பாவத்தை கொண்டு வந்தது? ஆதியாகம புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியாகம புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் அருமையான சகோதரனே சகோதரி வாசிக்கிறேன். அப்படியே ஆதாம் சகல விதமான காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல விதமான காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து தேவன் ஏவாளை உண்டாக்கினார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு என்று சொல்லலாம். நீங்கள் அதே 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களும் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கணும் சர்வமான தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்னது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டும் என்றார். அருமையான சகோதரனே சகோதரியே, அதே 12வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்கிறார். முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு, அருமையான சகோதரனே, தேவன் வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை உடன்படிக்கையை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் முதலாவதாக ஏவாள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் 12, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் நீ தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனி எனக்கு புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன். ஆண்டோடைய கட்டளையை முதல்ல மீறினது யாரானா, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனது யாரானா, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தது யாரான்னு சொன்னால் ஏவாள். ஏவாள் நிமித்தம் பூமியிலே பாவம் உண்டாயிற்று. ஏவாள் எதிலே உண்டாக்கப்பட்டாள் என்று சொன்னால் எலும்புகளினாலே உண்டாக்கப்பட்டாள். ஆதாமுடைய எலும்புகளிலிருந்து உண்டாக்கப்பட்டால் ஏவாள். அப்போ முதலாவது பாவம் எங்கே உண்டாயிற்று என்று சொன்னால் எலும்புகளிலே பாவம் உண்டாயிற்று. பெண்களை நாம் நிறைய ஜெபிக்கும் போது பார்த்துருக்கிறோம், ஆண்டவரே ஏற்ற ஒரு எலும்பு விலா எலும்பு கொண்டு வாங்க டாடி அப்படின்னு சொல்லி, ஏற்றத்தன விலா எலும்பு. ஆனால் முதலாக எலும்பை பூமியில தேவன் கொண்டு வந்து அந்த எலும்பின் மூலியமாக ஆமேன் சோத்திர ஏவாளை உண்டாக்கினார். அந்த ஏவாள் முதலாவதாக பூமியில பாவத்தை கொண்டு வந்தாள். ஆதாமின் எலும்பை கொண்டு வந்து ஏவாளை உண்டாக்கினார். ஏவாள் ஆமேன் சோத்திரிக்கிறோம் பாவத்தை கொண்டு வந்தார். ஆதாமின் எலும்பு பாவத்தை கொண்டு வந்தது. அருமையான சகோதர சகோதரியை, இந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்னால், இந்த பாவம் தான் மனுஷர் மேலே ஏவாள் நிமித்தம் ஏவாளிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த பாவம் ஒவ்வொரு மேலே உண்டு. நம்ம எலும்புகளிலே பாவம் உண்டு, நம்ம பிறப்பிலே பாவம் உண்டு. தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் பாவத்தில் உண்டானவன் என்று சொன்னார். அப்போ நம்ம எலும்புல பிறப்பிலே நமக்கு பாவம் உண்டு. நிறைய பேர் சொல்லுவோம், ஐயோ நான் பாவம், எந்த பாவம், நான் நிறைய பாவத்தை குறித்து சொல்லிட்டேன். படுத்திருக்கிற பாவம், நிற்கிற பாவம், தொடர்ந்து பிடிக்கிற பாவம், உள்ளவே இருக்கிற பாவம், கூடவே வந்து படுத்துக்கிற பாவம், கட்டி போடுற பாவம், முந்தி கொள்கிற பாவம், இன்னும் எத்தனை விதமான பாவங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பாவங்கள்லாம் எப்படி உண்டாயிற்று என்று சொன்னால், ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கப்பட்டது. அது யார் உண்டாக்கினார் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படி தான் ஆண்டவர் கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். அதிலே வந்து தேவன் காலையில் வந்து ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னார். ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பது நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொன்னார். நீர்
என்னுடனே கூட இருக்கும்படியாக உண்டாக்கினீரே, அவனது எனக்கு புசிக்க கொடுத்தார். யார் கொடுத்ததுன்னா ஏவாள் தான் கொடுத்தாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு ஐயோ காலையில் வருவார், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், அங்கே போய் நின்று அவரோடு பேசணும். அப்படி பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். பிசாசு சொன்னதை கேட்டார். பூமியிலே பாவம் உண்டாயிற்று. முதல் ஆதாமுடைய விலா எலும்பில வந்த பாவம் இரண்டாம் மாதாவாகிய ஏசப்பாவுடைய விலா கிழிக்கப்பட்ட போது அந்த பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. முதல் ஆதாமுடைய விலா கிழிக்கப்பட்டது, பாவம் உண்டாயிற்று. இரண்டாம் மாதாமாகிய ஏசப்பா வந்தபோது அவருடைய விலா கிழிக்கப்பட்டு அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட்டது, அந்த பாவம் பரிகரிக்கப்பட்டது. இரண்டாவதாக இந்த எலும்புகளில் பார்த்தீங்கன்னா யோசப் இந்த எலும்புகளில் ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தார். ஒரு மனுஷன் பிறப்பிலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவன் தான் கற்பித்தான். அநேக காரியங்களுக்கு அநேக விஷயங்கள்ல அவன் முன்னுதாரணமாய் காணப்பட்டான். அருமையான சகோதரனே சகோதரி, இங்க யோசேப்பு மரிக்கிறதான வேலையில தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது, ஆதியாகம புத்தகத்தில் 50 அதிகாரம் 25வது வசனம், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்க. இது நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னையா மறிச்சு போயிட்ட பிறகு இவன் எலும்புகளை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க, ஏன் எலும்புகளை எடுத்துட்டு போக சொன்னார்? இது நிறைய பேர் கேட்கிற ஒரு காரியம். அருமையான சகோதர சகோதரி, நீங்க 50ஆம் அதிகாரத்துல தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணை எடுத்துக்கொண்டான். ஆணை வாங்கிக்கலாம், சத்தியம் வாங்கிக்கலாம். நீங்க இங்கிருந்து ஆண்டவர்களை கண்டிப்பா சந்திப்பார். ஆண்டவர்களை சந்திக்கும் காலத்துல நீங்க இருந்து புறப்பட்டு போகும்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்க. இங்க இருக்கக்கூடாது எலும்பு. எகிப்து பாவத்தை குறிக்கிறது. எகிப்து பாவத்தை குறிக்கிறது. பாவத்திலே எலும்புகள் இருக்கக்கூடாது. சரி, எலும்புகள் இருந்தா அங்க எடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்குது, என்ன காரியங்கள்லாம் அங்கே நடந்து வந்தது என்று சொன்னால், அருமையான சகோதர சகோதரியே, முதலாவதாக அந்த எலும்புகளை அவங்க கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, யாத்திரா புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 19வது வசனம், மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்போது உங்களோடு கூட என் எலும்புகளை இடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் உறுதியாக ஆணையிட்டு செய்திருந்தார். அவன் இறந்து போய் ஏறக்குறைய எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏறக்குறைய 400 வருஷங்கள் ஆயிடுச்சு. 430 எகிப்துக்கு உள்ள போகும்போது போயிட்டு அவங்க வெளியே வரும்போது 430 வருஷமா இருந்தாங்க. அவங்க அத்தனை வருஷம் போனாலும் அவன் எலும்புகளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தாங்க. அந்த எலும்புகளை அவன் சொன்ன என்ன சத்தியம் பண்ணிட்டாங்க, ஆணையிட்டாங்க, இங்கிருந்து கண்டிப்பா ஆண்டவர் உங்களை சந்திப்பார், இங்கிருந்து கொண்டு போவார், பாவத்திலிருந்து உங்களை கொண்டு போவார். அப்போ என்னுடைய எலும்புகள் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் எலும்புகளை கொண்டு போனார்கள். எலும்புகளை கொண்டு போனது மாத்திரமல்ல, அருமையான சகோதர சகோதரியே, அந்த இந்த எலும்புகள் என்ன காரியம்லாம் பண்ணுது, இந்த எலும்புகள் என்னெல்லாம் பண்ணுச்சு, என்ன கொண்டு போனார், எதுக்காக கொண்டு போகும்போது, முதலாவதாக இவங்க சமுத்திரம் பிளவுபடுது. சமுத்திரத்தை பிளக்குறாங்க, உள்ளே கொண்டு போகிறாங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த எலும்பு ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போதான் ஞானஸ்தானம். அந்த காலத்தில் ஞானஸ்தானம் கிடையாது. இல்லை, நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே போகிற அத்தனை ஜனமும் அந்த எலும்புகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். மேலே தனி நிற்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் உடைந்து போய் நிற்குது. ஐஸ் கட்டி மாதிரி உள்ள போகிறாங்க.
மேலே தண்ணி நிற்குது, மேகம் பாஸ்டர் மோசே எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்படுறான். தண்ணிக்குள்ளே போகிறான், உள்ள முழுகி ஞானஸ்தானம். முதல்ல அந்த எலும்பும் கூட போதிப்போம் தண்ணி உள்ள மூழ்கி, ஏதோ ஞானஸ்தானம். பாவத்திலேருந்து, எகிப்து பாவத்தை குறிக்கிறது, பாவத்திலேருந்து வந்தாச்சு, வெக போதுங்க தண்ணிக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாச்சு. அடுத்தது ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட உடனேயும் என்ன புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அருமையான சகோதரன் சகோதரி, இங்கே பார்த்தீங்கன்னா கண்மலை அபிஷேகத்தை குறிக்கிறது இந்த வார்த்தை. தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர் மிருகங்களும் குடித்தது. இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. கண்மலை தண்ணீர் அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த எலும்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அபிஷேகத்தில் நிறையப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கங்க கூடாரம் போடுறாங்க, ஆராதனை நடக்குது. இந்த எலும்பு ஆராதனையில கலந்து கொள்ளுது. அங்க இருந்து நான் பாவத்துக்குள்ளவே இருந்திருக்கும், அந்த குகையிலே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது, இது அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது, ஆராதனையை பார்க்குது, யோர்தானை கடந்து போகுது. யோர்தானை கடக்கிறது மரணத்தை குறிக்கிறது. யோர்தானை கடந்து போய் எங்கே போகுதுன்னா கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டு. இங்கே யோசுவாவின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தில் இங்கே தெளிவாக எழுதப்படுது. அந்த எலும்பு என்ன பண்ணுதான், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே, யாக்கோப்பு சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. சீகேம் எங்கே இருக்குதுன்னா கானான்ல இருக்குது. இப்போ எங்கே போயிடுச்சுங்க, தன் தகப்பனுடைய கல்லறையில் அங்கே கானான் தேசத்துக்கு போயிடுச்சு. முதலாவதாக பாவத்தில் இருந்தது எலும்பு. அந்த பாவத்தில் இருந்த எலும்பு அங்கே முதலாவதாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறது. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு அந்த பாவத்துக்கு உண்டான பலியை செலுத்திடுறாங்க. அங்கே பஸ்கா புசிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்தவொடனே முதலாவதாக அது தண்ணீருக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறது. 2ஆவதாக ஆராதனையை பார்க்குது. 3ஆவதாக அபிஷேகம், கண்மலை தண்ணீரை பார்த்து அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது. 4ஆவதாக யோர்தானை கடக்கிறது, அது மரணத்தை குறிக்கிறது. 5ஆவதாக கல்லறையில் கானானில் அடக்கம் பண்ணப்படுது. நீயும் நானும் கூட அருமையான சகோதரன சகோதரியை முதலாவதாக பாவத்தை விட்டு வெளியே வரணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், ஆராதனையை பார்க்கணும். முடிவிலே ஒரு நாள் யோர்தானை கடக்க வேண்டிய காலம் வரும். அந்த யோர்தானை நம்ம கடந்த பின்பு எங்கே போகணும்னா பரம கானானுக்கு. யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்புடைய எலும்புகள் கற்றுக் கொடுத்தது. ஆதாமுடைய எலும்பு பாவத்தை கொண்டு வந்தது, இயேசுவின் எலும்பு பாவத்தை முறியடித்தது. யோசேப்பின் எலும்பு ஒரு மனுஷனுக்கு ஆதியிலிருந்து எப்படி பாவத்தை விட்டு வெளியே வரணும், அவன் எலும்புகள் கூட கானானுக்கு கொண்டு போனது போல நாமும் கானானுக்கு கொண்டு போக எப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தோம். யோசேப்பின் எலும்பு பார்த்துட்டீங்கன்னா அதான் ஏசப்பாவுடைய எலும்பு. ஏசப்பாவுடைய எலும்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 32லேருந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் விழாவில் அமேன் அல்லேலூயா 32லேருந்து யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 32 வாசிக்கிறார். அந்தபடி போர்ச்சவர் அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட முந்தினுடைய காலெலும்புகளை மற்றவருடைய காலெலும்புகளை முறித்தார்கள்.
அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தபோது மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவர்கள் ஒருவன் ஈட்டினாலுடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ஆமென். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அந்த சாட்சி மெய் சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசப்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இவைகள் நடந்தது. அருமையான சகோதர சகோதரர் எல்லாம் கவனிக்கணும் பாருங்க. ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்படி அறையப்பட்டு அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நடுவே ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் 2 நபர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க 2 பேரும் மரிக்காமல் இருக்கிறாங்க. அப்படி மரிக்காத இருக்கிறவங்களை என்ன செய்வார்கள் சொன்னால் கால் எலும்புகளை முறிப்பாங்க. அப்படி கால் எலும்புகளை முறிக்கும்படியாக வருகிறாங்க. முதலாவது முறிக்கிறாங்க, வடப்பக்கத்தில் இருக்கிற முறிக்கிறாங்க, இடது பக்கத்தில் இருக்கிற முறிக்கிறாங்க. ஆனால் இயேசு முறிக்கும்படியாக கால் எலும்புகளை முறிக்கும்படியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் மரித்திருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இது நடந்தது. அவன் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் அருமையான சகோதர சகோதரி தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் நீங்கள் 4 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல அருமையான சகோதரன் யாத்திராகம புத்தகத்தில் 12 அதிகாரம் 46 48 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே பலியாக கொடுக்கப்படுகிற ஆடு அதை எப்படி புசிக்கணும் என்று சொன்னால் அது எலும்புகள் ஒன்றும் முறிக்காமல் புசிக்கணும். அந்த எலும்புகள் ஒன்றும் முறிக்கக்கூடாது. அப்போ அந்த பலியாக கொடுக்கப்படுகிற அந்த ஆட்டில் அருமையான சகோதர சகோதரி இது பார்த்தீங்கன்னா 12 அதிகாரம். ஆமென். பலியாக கொடுக்கப்படுகிற அந்த ஆடு முறிக்கப்படக்கூடாது. 46 வாசிக்கிறோம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். மாம்சத்தில் கொஞ்சமாவது வீட்டிலே வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பும் முறிக்கப்படக்கூடாது. பலியாக கொடுக்கப்படுகிற ஆட்டை, பாவத்துக்கு பரிகாரமாக கொடுக்கப்படுகிற ஆட்டை அந்த எலும்பு முறிக்கக்கூடாது. இயேசுவானவர் பலியாக வந்தார். நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும் போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறாங்க. அவர் உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வந்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எலும்புகளை முறிக்கக்கூடாது. அவர் முறிக்கப்படவில்லை. அவர் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அருமையான சகோதர சகோதரியை இது வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். அவன் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அருமையான சகோதர சகோதரியே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, இயேசு நமக்காக தான் வந்தார், நமக்காக தான் மரித்தார், நமக்காக தான் உயிரோடு கூட எழுந்தார். இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நமக்காக அவருடைய பார்த்தீங்கன்னா 34 அதிகாரம் 20வது வசனம் சங்கீத புத்தகத்தில் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டான். பார்த்தீங்களா? முதல்ல யாத்திராகம புத்தகத்தில் ஆண்டவர் ஃபார்முலா காட்டார். பலியாக கொடுக்கப்படுகிற ஆடு எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று சொல்லி. இரண்டாவதாக தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் பாடுகிறான், அவன் எலும்புகள் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை என்று சொல்லி. மூன்றாவதாக இயேசு இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையில மரிக்கிறதான வேலையில் அவர் எலும்புகள் முறிக்கப்படாமல் போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால் அவருடைய விழாவில குத்துறாங்க. விழாவில குத்தின போது அருமையான சகோதர சகோதரியே, அங்கே என்ன வந்தது என்று சொன்னால், ஆமென், விழாவில குத்தினான், உடனே தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. அவனுடைய விழாவை குத்தினார். ஆமென். அங்கே எலும்புகள் வந்தது. அது எலும்புல பாவம் வந்தது. இயேசுவின் எலும்பை குத்தின போது அங்கே ரத்தமும் தண்ணீரும். ரத்தம் பாவ பரிகாரம், தண்ணீர் சபையை குறிக்கிறது. இயேசு ரத்தத்தினால் கொல்லப்பட்ட சபை இது. அருமையான சகோதர சகோதரி, அந்த இயேசுவின் எலும்பு, அந்த ஆதாமின் எலும்பு பூமியில பாவத்தை கொண்டு வந்தது. இயேசோப்பின் எலும்பு
பாவத்திலிருந்து எப்படி பரிகாரம், எப்படி பரலோகராஜ்யத்தை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு உணர்த்தியது. இயேசுவின் எலும்போ அந்த பாவத்தை பரிகரித்தது. அருமையான சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தைகளை வலைதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, உன் எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறதா? உன் எலும்புகளுக்குள்ள அக்கினி வரலையா? உன் எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரலையா? உன் எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரவில்லை என்று சொன்னார். உன் எலும்புகளுக்குள்ளே வார்த்தைகள் சேகரிக்கப்படவில்லை என்று சொன்னார். எலும்புகளுக்குள்ள இஷ்டமில்லை என்று சொன்னார். நிலம் இருக்காது, சோர்வு இருக்கும், பலவீனம் இருக்கும். உன் எலும்புகளுக்குள்ள அக்கினி இருக்க வேண்டும் என்று சொன்னார். கொரோனா வைரஸ் மாத்திரமல்ல, என்ன வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு முகமுகமாய் திட்டஞ்சொலியுமாய் ஆவியானவர் முகமுகமாய் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எலும்புகள் எப்படி பாவம் உண்டாகிறது, எலும்புகளுக்குள்ள எப்படி புஷ்டியாகும், எலும்புகள் வருகிற பாவத்தினால என்னெல்லாம் வரும், அதை எப்படி பரிகரித்தாங்க. உன் எலும்புகள் உயிரடையும். இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் போது உன் எலும்புகள் உயிரடையும். நீ சோர்வடைந்திருக்கலாம், தேவன் இன்றைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். நம் கண்களை மூடு. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எலும்புகளை இன்றைக்கு ஆண்டவரே நீ பலப்படுத்தி புஷ்டியாக்கி அனுப்பியிருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரை இன்றைக்கு உயிரடைய வைத்திருக்கிறேன். உலர்ந்து போன எலும்புகளை இன்றைக்கு புஷ்டியாக்கி அனுப்பியிருக்கிறேன். எலும்புகளுக்குள்ள அக்கினியை போட்டு இருக்கிறேன் ஆண்டவரை. எசப்பா தகப்பனே, இனி பாவம் உடைய பிள்ளைகள் அண்டாதபடிக்கு, பாவத்தினால உடைய எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரை, பாவத்தை முறியடிக்கும்படியான வார்த்தைகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை வலைதளத்தின் மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இதோ உன் எலும்புகளுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் அக்கினியை அனுப்பியிருக்கிறார். உயரத்திலிருந்து உன் எலும்புகளுக்குள்ள அக்கினி அனுப்பியிருக்கு. அவருடைய வார்த்தை தான் அக்கினி. வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு தேவனுடைய வாயில் வெளிப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போய் வார்த்தைகளை ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்ற வசனத்தின்படி ஒழிந்து போகாத வார்த்தைகளை இன்றைக்கு உன்னோடு கூட பேசு. ஒருவேளை நீ உலர்ந்த நிலையில இருந்தா, உடைந்து போன நிலையில இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசின வார்த்தைகள், தேவனோடு பலப்படுத்தின வார்த்தைகள், அருமையான சகோதரனே சகோதரி, உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனங்களை விரகமாக்குவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் இன்றைக்கு என் வாயிலிட்டு அவருடைய வார்த்தைகள் அக்னியாய் வெளிப்பட்டிருக்க. உன் எலும்புகள் புஷ்டியானதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் எலும்புகளெல்லாம் இன்றைக்கு புஷ்டியாக்கி இருக்கிறீர் ஆண்டவர் நற்செய்தியினால. இதை சமூக வலைதளத்தில் கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஒரு நன்மையும் குறைபடாது இருக்கட்டும். சோர்வுகள் அகற்றப்படட்டும், உபத்திரவம் நீக்கப்படட்டும், பயத்தின் ஆவி வெளியேறட்டும். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா சர்வ காலமும். இந்த செய்தியை வலைதளத்தில் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியும், இயேசு ஜீவிக்கிறார் தேவ சபை உறுப்பினர்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இணைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.